ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்திலே தள்ளி வைத்தீர். வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர். இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இது பெருக்கத்தின் மாதம். தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் மகிமையின் பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. the glory of divine multiplication. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஏப்ரல் மாதம் ஒரு தெய்வீக பெருக்கத்தை உடைய வாழ்க்கையில் நான் கட்டளையிட போகிறேன். தேவ பிள்ளையே, ஒரு தெய்வீக பெருக்கமுடைய வாழ்க்கையை தேடி வரப்போகிறது. ஒரு தெய்வீக பெருக்கத்தின் மகிமையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஏன் கர்த்தர் உங்களை பெருக பண்றார் தெரியுமா? இது நிமித்தம் ஆண்டவர் மகிமை அடைய போகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி ஒரு தெய்வீக பெருக்கத்தை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்க. பொதுவாக உலகம் சொல்லும், ஏப்ரல் மந்த் இஸ் a full month. இந்த ஏப்ரல் மாதங்கிறது ஒரு பெரிய full month அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு தெய்வீக பெருக்கத்தின் மாதம். இந்த மாதம் முதல் தேதியில இந்த சப்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதம் முடியறதுக்குள்ள இந்த வார்த்தையை விசுவாசித்து பிடித்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பெருக்கத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் ஒரு தெய்வீக பெருக்கத்தை உண்டு பண்ணின ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 5:5 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த இடத்துல சீமோன் பேதுரு என்ன பண்றாருன்னா, ராம் முழுவதும் போய் நைட் ஃபுல்லா போய் மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணவர் வந்து பார்க்கிறாரு, ஒரு மீன் கூட கிடைக்காம வந்து கரையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து இருக்கிற சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நீ போய் வலை போடுப்பா. போடுன்னு சொன்னோன்னே சீமோன் சொல்றார், நைட்டு ஃபுல்லா நான் முயற்சி பண்ணேன், ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தானே பிரதர், 3 மாசம் முயற்சி பண்ணி கிடைக்காததா இந்த 4 மாசத்துல கிடைக்க போகுது. 3 மாசம் என் வாழ்க்கையில வராத நன்மையா இந்த 4வது மாசம் வரப்போகுது. அப்படித்தானே நிறைய சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் சொல்லுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, இதோ நான் உன்னை நோக்கி கடந்து வருகிறேன். பேதுருவுடைய படகை தேடி வந்த இயேசு இந்த சப்தத்தை கேட்கிற உங்களை தேடி வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையை பெருகச் செய்ய வருகிறார். எந்த பேதுரு ராத்திரி ஃபுல்லா முயற்சி பண்ணி ஒன்றும் கிடைக்காம வந்து நிற்கிறாரோ, இப்ப வந்து சொல்றாரு, நீ போய் போடு. அதே போல வார்த்தையின்படி போட்ட உடனே வலை கிளியத்தக்க நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். தேவப்பிள்ளையே, சில வேளையில வார்த்தையின்படி நீங்க பிரயாசப்படும் போது, வார்த்தையின்படி செயல்படும் போது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நீ ஓடும் போது, கர்த்தர் ஒரு தெய்வீக பெருக்கத்தினுடைய வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். சில வேளையில நமக்கு என்ன முடியலன்னா, வார்த்தையின்படி கிரியை செய்ய முடியல, வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனா இந்த மாதம் ஒப்பு கொடுங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பேதுரு வலையை அலாசி கொண்டிருந்தான். ஏன்னு சொன்னா, நாளைய தேவைக்காக அவன் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் ஏன் கடந்து வரார் தெரியுமா? உன்னுடைய இன்றைய சூழ்நிலையும் மாற்ற, நாளைய தேவையும் சந்திக்க, உன் எதிர்காலத்தையும் குறித்து தீர்மானம் எடுக்க. சில வேளையில நம்முடைய காரியம் என்னவா இருக்கும் தெரியுமா? நாளைய சூழ்நிலை என்ன, நாளைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த நாள் என்ன செய்ய போறோம், அதை நோக்கி கொண்டிருப்போம். ஆனா கர்த்தர் அதை மட்டும் காண்கிறவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையின் இன்றைய நிலைமையும் நாளைய நிலைமையும் உன் எதிர்காலத்தையும் குறித்து அக்கறையுள்ளவர் தேவ பிள்ளையே. பேதுருடைய வாழ்க்கையில அந்த அக்கறையுள்ள தேவன் வந்து பண்ணுகிறார் ஒரு அற்புதத்தை, வலை கிளியத்தக்க அற்புதம். இன்னைக்கு நான் உங்களுக்கு திட்டமா சொல்றேன், வார்த்தையின்படி நீங்க கிரியை செய்யுங்க, வார்த்தையின்படி நீங்க புறப்பட்டு போங்க, வார்த்தையின்படி நீங்க காரியங்களை முன்னெடுத்து வைங்க, வசனத்தின்படி சில காரியங்களை துவங்குங்க. தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பெரிய பெருக்கத்தின் மாதமாய் மாறப்போகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பினான்சியல் இயருடைய துவக்கம். நான் சொல்றேன், இந்த ஏப்ரல் மாதத்தில் அநேக ஆசீர்வாதத்துடைய துவக்கத்தின் மாதமாய் இருக்க போகிறது. இந்த ஏப்ரல் மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிற
சில பெருக்கங்களுடைய துவக்கமாய் மாறப்போகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்பினால் பிரமிப்பு உண்டாகும். ஏன்னு சொன்னா பேதுருவுக்கு ஒரே பிரமிப்பு. ஏன்னா எப்பவுமே மீனவர்கள் எப்ப தெரியுமா கடலுக்கு போவாங்க? நைட்டு தான் போவாங்க. ஏன்னா நைட்ல இருட்டுல தான் அவங்களால மீன் பிடிக்க முடியும். பகல்ல மீன் கிடைக்காது. நைட்ல தான் அதிகமான மீன் கிடைக்கும். ஸோ நைட்ல தான் பிரயாசப்படுவாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது. பகல் நேரத்துல போய் படகுல இருந்து வலைய போடுறான். பகல் நேரத்துல மீன் கிடைக்குது. இதுவரைக்கும் பகல் நேரத்துல மீன் கிடைச்சதா தெரியாது. இதுவரைக்கும் கடலுக்கு போகும்போது அவனுக்கு இருந்த நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதான், ராத்திரி நேரத்துல மீன் கிடைக்கும், ராத்திரி நேரத்துல பெருக்கம் கிடைக்கும், ராத்திரி நேரத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் பேதுருடைய நம்பிக்கையா இருந்திருக்கும். ஆனா ஒரு மீனவனுடைய நம்பிக்கையை இயேசு மாற்றி சொல்லுகிறார், இந்த பகலின் நேரத்திலும் என்னால் உன்னை பெருக வைக்க முடியும். ஆண்டவர் உங்களை பெருக வைக்க முடிவு செய்து விட்டால், ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவதற்கு ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்று சொன்னால், உங்கள் சூழ்நிலைகளோ, உங்களுடைய காரியங்களோ, உங்களுடைய நேரங்களோ, உங்களுடைய காலங்களோ கர்த்தரை தடுத்து விட முடியாது. கர்த்தரை தடுத்து விட முடியாது. பேதுரு நம்பி இருக்கலாம். பேதுரு ஒரே வார்த்தை சொல்றாரு, ராத்திரி ஃபுல்லா நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா எனக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நான் போடுறேன். ஏன் தெரியுமா? சொல்றது நீங்களாச்சே, சொல்றது நீங்களாச்சே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இதை தான் சொல்றாரு. ஏதாவது முயற்சியை விட்டுட்டு நீ அமர்ந்து இருக்கிறல்ல, சில முயற்சியை 3 மாசம் பண்ணது போதும், 3 மாசத்தோட இது என்னுடைய வேலையை விட்டு தொலையட்டும்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் துவங்கு, மறுபடியும் துவங்கு, மறுபடியும் நீ ஆரம்பை மகனே, நீ மறுபடியும் ஆரம்பை மகளே, நீ மறுபடியும் போய் வலைய வீசு. ஐயோ ஆண்டவரே, இத்தனை மாசம் கிடைக்கல, இந்த மாசத்துல இது வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏப்ரல் மாசம் நீ போய் வலைய போடு, உன்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேலை. சில வேலையில தேவ பிள்ளைகளே, வலைய போட சொன்னா வலைய போடுறது தான் நம்ம வேலை. பேதுருவை வலைய வீச சொல்றாரா? வீசுறது மட்டும்தான் பேதுருடைய வேலையை ஒழிய, மீன் வருமா வராதா அதை குறித்து யோசிக்கிறதோ, அதை குறித்து மற்ற காரியங்களை செய்யறது நம்முடைய வேலையே கிடையாது. நமக்கான வேலை என்ன தெரியுமா? அவர் வலை வீச சொன்னா வீசணும், அவர் போட சொன்னா போடணும். சில வேளையில தேவ ஊழியர்கள் என்ன பண்ணுவோம், பல நாட்கள் முயற்சி பண்ணிட்டு ஏன் மறுபடியும் போய் நான் செய்யணும்? இல்லைங்க, விதைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அறுக்கிறதோ இல்லை அதை விளைய செய்கிறதோ அது கர்த்தருடைய வேலை. ஸோ இந்த மாதம் ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகிற ஒரு தெய்வீக பெருக்கம் வருகிறது. இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் இதை செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர் அவர் யார் என்று காட்டுவதற்கு. இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெருக்கத்தை கொண்டு வர போகிறார். ஏன் தெரியுமா? உங்க நிமித்தம் அல்ல, என் நிமித்தம் அல்ல, நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம் அல்ல, அவர் யார் என்று பேதுருவுக்கு நிரூபிக்க. பேதுருவே, நீ இதுவரைக்கும் பார்த்த மனுஷங்க வித்தியாசம்பா, இதுவரைக்கும் நீ பார்த்த சூழ்நிலை வித்தியாசம்பா, ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நீ பார்க்கிற ஒரு ஆள் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த சமயம் உனக்கு வாக்கு பண்ற தேவன் யாருன்னு உனக்கு தெரியணும்ல. நான் சொல்றேன், நீ போய் போடு பேதுருவே. இந்த சூழ்நிலையில கர்த்தர் எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? தாம் யார் என்பதை பேதுருவுக்கு வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார். தாம் யார் என்பதை பேதுரு அறிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படியே தேவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் அவரை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய சமயம் நமக்கு என்னதான் தெரியும், ஆண்டவரை அன்புள்ளவரா தெரியும், கிருபை உள்ளவரா தெரியும். ஆனா ஆண்டவருடைய பல தன்மைகளை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதம் ஒரு தன்மை என்ன தெரியுமா? அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். வெறும் பெருக்கம் அல்ல, மகிமையின் பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை எதற்காக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவரை வெளிப்படுத்தும்படி பெருக்கத்தை வெளிப்படுத்துவார். இந்த ஏப்ரல் மாதம் தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படி சில பெருக்கங்களை கட்டளையிட போகிறார். இரண்டாவது ஒரு சூழ்நிலை, மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 14:16. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றால், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். தேவ பிள்ளைகளே, ரெண்டாவது ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? இது எல்லாமே இயேசு செஞ்ச அற்புதத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். ரெண்டாவது ஒரு இடத்துல பாருங்க, இயேசுப்பா என்ன பண்றாருன்னா, ஜனங்கள் அநேகமா ஏறத்தாழ அங்க புருஷர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிறாங்க. அப்போ
ஆண்கள் மட்டும் 5000 பேர்னா பெண்கள் ஒரு 10,000 பேர், குழந்தைகள் ஒரு 5000 பேர்னு வச்சா கூட குறைஞ்சது அந்த இடத்துல ஒரு 20,000 மக்கள் அங்க இருக்கிறாங்க. 20,000 மக்களுக்கு என்ன தெரியுமா இருக்குது சாப்பிட்றதுக்கு? 5 அப்பம் 2 மீன். அதாவது 5 அப்பம் 2 மீன். எங்க இத்தினூண்டு இருக்குங்க, இந்த கையில நிறைஞ்சிருக்குது பாருங்க, இவ்வளவுதாங்க இருக்கும். இந்த கையில இருக்கிற அளவை கொண்டு போய் சொல்றாரு, 20,000 பேருக்கு எனக்கு இது போதும்பா, 20,000 பேருக்கு நான் திருப்தியா சாப்பாடை தரப்போறேன். யாராவது நம்புவோமா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நீங்க பேசாம கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, இது எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே, இது எப்படி வாய்க்கும் ஆண்டவரே, இது எப்படி பண்ண முடியும்? சீஷர்கள் சொல்றாங்க, இத்தனை பேருக்கு நாங்க எப்படி ஆகாரத்தை கொடுக்க முடியும்? அது முடியாது, எங்க கிட்ட என்னதான் இருக்குன்னா 5 அப்பம் 2 மீன் தாங்க இருக்குது. ஆனா கர்த்தர் ஏன் தெரியுமா அற்புதம் செய்யறாரு? அந்த ஜனங்க காலையில இருந்து 2 நேரமா ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வனாந்தரத்துல வந்து இயேசுவுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் தெரியுமா உங்களுக்கு அற்புதம் செய்யறாரு? ரொம்ப தூரத்துல இருந்து வந்து நீ பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நீ தூரமா இருந்த, இந்த இயேசுவை நீ பார்க்கவே விரும்பல, இந்த இயேசு கிட்ட நெருங்கவே விரும்பல. ஆனா இன்னைக்கு நீ வந்து பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறல்ல, இன்னைக்கு நீ இயேசுவுடைய பாதத்தின் அருகில வந்திருக்கிறல்ல, அதற்காக உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இயேசு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். இந்த ஜனங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததுனால, அவ்வளவு வறட்சியில இருந்து வந்ததுனால இயேசு பார்க்கிறார், இல்ல இந்த ஜனங்களை நான் வெறுமையா அனுப்பிடக்கூடாது, இல்ல இந்த ஜனங்களை நான் குறைவோடு அனுப்பிடக்கூடாது. ஆண்டவருக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? அவங்கள திருப்தியா அனுப்பணும், அவங்கள வெறுமையா அனுப்பிச்சிடக்கூடாது, பசியோடு அனுப்பிச்சிடக்கூடாது, தாகத்தோடு அனுப்பிச்சிடக்கூடாது. எவ்வளவு நல்ல தகப்பன் இல்லை இயேசு? அந்த நல்ல தகப்பன் சொல்லுகிறார், இந்த மாசம் உன்னை திருப்தி செய்ய ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறேன், உன்னை திருப்தி ஆக்குவதற்காக ஒரு பெருக்கத்தை நான் கட்டளையிடுகிறேன். 20,000 மக்களை 5 அப்பம் 2 மீனை வச்சு திருப்தி செய்ய முடிகிற தேவனால உங்களை திருப்தி செய்ய முடியாதா? உங்க சூழ்நிலையை திருப்தி செய்ய முடியாதா? அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, மகனே மகளே, நான் உன்னை திருப்தி பண்றேன்ப்பா, நான் உன்னை திருப்தி ஆக்குறேன். ஏன் தெரியுமா? நீங்க என் கிட்ட வந்துட்டல, நீ என்ன நம்பி வந்துட்டல. கர்த்தரை நம்பி வந்த ஒருவர் கூட திருப்தி இல்லாம வெளியே போனது இல்லைங்க. நீங்க கர்த்தரை நம்பி கிட்டி சேருவீங்கன்னா நீங்க திருப்தியற்ற சூழ்நிலையில வெளியே போவது அல்ல. நான் திட்டமாய் சொல்லுகிறேன், நீ எப்பொழுது கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தர் அருகிலே வருகிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்னை திருப்தி செய்கிற தேவன். தேவ பிள்ளையே, சில வேளையில தூரமா இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது, தூரமா ஓடுற வரைக்கும் அதிசயம் நடக்காது. ஆனா whenever you enter into our God's presence, நீ எப்பெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு கிட்டி சேர்கிறாயோ, எப்பெல்லாம் ஆண்டவருடைய அருகில சேர்றையோ, அப்பெல்லாம் கர்த்தர் ஒன்றை நிர்ணயிக்கிறார், உன்னை திருப்தியாய் நான் அனுப்ப வேண்டும், உன்னை நான் திருப்தியாய் ஆசீர்வதிக்க வேண்டும். தூரத்திலிருந்து வந்த ஜனங்களை மாத்திரம் இல்ல, மீதம் 12 கூடைகளை மீதம் திருப்தியா எடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், வனாந்தரமான சூழ்நிலை, 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சு, சரி, எங்க இருந்து வந்துச்சு 12 கூடை? எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அந்த 12 கூடைய? எதுக்கு அங்க கூட தேவைப்பட்டுச்சு வனாந்தரத்துல? ஆண்டவர் உங்களை பெருக பண்றாருன்னு சொன்னா அதற்கான ஆசீர்வாதங்களை தாங்குகிற சில இடங்களை, அவைகளை சேர்க்கிற சில இடங்களை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். சோ இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, உனக்காக எல்லாம் ஆயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதங்களை தாங்குவதற்குரிய ஆயத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நீங்க எடுத்து சுமக்கிற சில ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கிறார். வெறுமனே மீனையும் அப்பத்தையும் மாத்திரம் பெருக பண்ணல, அதற்கான கூடைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். 12 கூடை எங்க இருந்துங்க வந்துச்சு? வனாந்தரமான சூழ்நிலை எப்படி வந்திருக்கும் கூட. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல கூட மீதம் எடுப்பதற்காக சில கூடைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சில வேளையில தேவ பிள்ளையே, எனக்கே அங்க இல்லைன்னு சொல்ற இடத்துல சில கூடைகள் ஆயத்தமா இருக்கிறது, சில பாத்திரங்கள் ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் உன்னை மீதம் எடுக்க வைக்க சில சூழ்நிலையில சில ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சோ இந்த மாதம் முதல் பெருக்கம் தேவனை வெளிப்படுத்தும்படி ஒரு பெருக்கம், இரண்டாவது திருப்தி செய்யும்படி ஒரு பெருக்கம், மூன்றாவது ஒரு பெருக்கத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த இடத்துல இயேசு செய்த ஒரு அற்புதம் காணப்படுகிறது. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்த
ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இந்த இடத்துல இயேசு செஞ்ச முதல் அற்புதம் பதிவு செய்யப்படுது. இயேசு செஞ்ச முதல் அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பெருக்கம், ஒரு டிவைன் மல்டிப்ளிகேஷன். அதை தான் முதல் செய்கிறார். ஸோ இந்த இடத்துல இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்கு வந்தப்போ என்ன நடக்குது? அங்கே யூதருடைய வழக்கத்தின்படி என்ன தெரியுமாங்க, இங்கே எப்படி நம்மளுடைய திருமணங்களில் திருப்தி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு சொல்கிறோம், அதே மாதிரி யூதர்களுடைய வழக்கத்தின் ஒவ்வொரு திருமணத்திலையும் திராட்சை ரசம் கொடுத்தே ஆகணும், நல்ல திராட்சை ரசம் கொடுத்தே ஆகணும். திராட்சை ரசம் மட்டும் சரியா இல்லைன்னா அங்க சிலர் சில மாதிரி பேசுவாங்க. இங்க எப்படி நம்மள சிலர் சில மாதிரி பேசுற மாதிரி சிலர் சில மாதிரி அங்க பேசுவாங்க. அந்த சில மாதிரி பேசுற சூழ்நிலை வந்தபோது இயேசு கடந்து வந்து அந்த தேவையை அறிந்தவராய் செய்கிறார் ஒரு அற்புதத்தை. சில வேளையில சில மனுஷங்க சில மாதிரி பேசுற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வரும், சில மாதிரி நடத்துற சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில இயேசு கடந்து வந்து எந்த திராட்சரசம் குறைவுபட்டதோ, எந்த காரியம் இல்லைன்னு ஒன்று பேசுவாங்களோ, எந்த நன்மை இல்லைன்னு ஒன்று அவமானப்படுத்த போறாங்களோ, அதிலேயே ஒரு சிறந்ததை உருவாக்க போகிறார். ஏன்னா அங்க வந்து அந்த பெருக்கத்துக்கு அப்புறம் சொல்றாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துல முதல்ல நல்லதையெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா சாப்பிட முடியும் போது இல்லாததையெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆனது கொஞ்சம் மீதமானது எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி தானே போடுவாங்க. எல்லா பீஸும் போயிடும், கடைசியில் வெறும் பிரியாணி இருக்கிற மாதிரி டேஸ்ட் இல்லாதது தானே கடைசி வரும். ஆனால் நீங்க என்ன கடைசியில் இவ்வளோ நல்லதை கொடுக்குறீங்க அப்படின்னு பேசப்படுகிற அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அவருடைய தேவையை அறிந்தவராய் பெருக பண்ணினார். தேவ பிள்ளையே, இந்த மாதம் நான் சொல்றேன், கர்த்தர் உங்க தேவையை அறிந்தவர், உங்க சூழ்நிலையை அறிந்தவர். நீங்க அவமானப்படுகிற சூழ்நிலை அவர் அறிந்தவர். தேவ பிள்ளையே, விடமாட்டார், விடமாட்டார். நீ அவமானப்படுறதுக்கு நீயே ஆயத்தமா இருக்கலாம், அவர் விடமாட்டார். தேவ பிள்ளையே, நீ அவமானப்படுவதற்கு முன்பாக அவர் வெளிப்படுவார். அவர் சில வேளையில மௌனமா இருக்கலாம், கடந்து வந்து கச்சாடிய தண்ணீரால நிரப்பி தண்ணீரை திராட்சை ரசமா மாற்ற அவரால் முடியும். அந்த இடத்துல இயேசு மாத்திரம் அற்புதம் செய்யலைன்னா அந்த குடும்பத்தோட பேரு ஒருவேளை கெட்டு போயிருக்கலாம். ஆனா இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சு அந்த குடும்பத்துடைய பேரை தூக்கி நிறுத்துகிறார். அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாக்கிறார். இந்த மாதம் உங்க தேவனால நீங்க வெட்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கலாம்ப்பா. இந்த தேவை மட்டும் சந்திக்கப்படலைன்னா நான் வெட்கப்பட்டுருவேன் பிரதர், இந்த சூழ்நிலை மட்டும் மாறலைன்னா நான் வெட்கப்பட்டுருவேன் பிரதர், இந்த காரியம் மட்டும் எனக்கு கொஞ்சம் மாறலைன்னா நான் அவமானப்பட்டுருவேன். பயப்படாதீங்க, ஆண்டவர் தேவைகளிலே பெருக்கத்தை கட்டளையிடுகிறவர். ஸோ 3 காரியம், தேவன் தம்மை வெளிப்படுத்த பெருக்கத்தை கட்டளையிடுகிறார், திருப்தி செய்ய பெருக்கத்தை கட்டளையிடுகிறார், தேவைகளை சந்திக்க பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, இந்த 3 காரியத்துடைய மையம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய், நீ பெருகி கொண்டே இருப்பாய். அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய், நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஏப்ரல் மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒரு மகிமையின் பெருக்கத்தின் மாதம் என்று வாக்கு பண்ணினீங்க. இந்த வாக்கு தத்தத்தை உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய பிள்ளைகள் மேல பேசுகிறப்பா. இந்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவேறட்டும். எந்த சூழ்நிலையிலலாம் ஆண்டவரே இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல என்னால் பெருகவே முடியாதுன்னு இருக்கிறாங்களோ, இப்போ உங்க பலத்த கரம் இறங்கட்டும்பா, உங்க வல்லமை இறங்கட்டும்பா, உங்க ஓங்கிய புயம் இறங்கட்டும்பா. இப்ப பிள்ளைகளுக்கு தேவையான சகல அற்புதத்தை செய்யுங்க. அந்த பண தேவை சந்திக்கப்படட்டும், அந்த வருமானம் உண்டாயிருக்கட்டும், அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அற்புதமாய் பெருக பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.